புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் டிப்பர் லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் அந்த லாரி மீது கற்களை வீசி கண்ணாடியை உடைத்தும் கட்டையால் அடித்து நொறுக்கி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கவிஸ், கல்லூரி மாணவரான இவர் இன்று தனது கல்லூரி செல்வதற்காக மூலக்குளம் பகுதியில் உள்ள கல்லூரி செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னாலே வேகமாக வந்த டிப்பர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அப்பகுதிக்கு வந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கல்லூரி மாணவர் உயிரிழந்ததற்கு காரணமாக டிப்பர் லாரி மோதியதால் என கூறி அங்கிருந்த டிப்பர் லாரியை கண்ணாடியை அடித்து உடைத்தனர். மேலும் அங்கிருந்த லாரியை கவிழ்த்து மேலே ஏறி லாரியை முழுவதுமாக சேதப்படுத்தும் நிலையில் அவர்கள் ஆத்திரமடைந்தனர். உடனடியாக அப்பகுதியில் மாணவருக்கு நிவாரணம் கேட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த வெள்ளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த அந்த மாணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் உறவினரிடம் பேசி அப்பகுதியில் சமாதானம் பயிற்சி முயற்சியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் ஆத்திரமடைந்த அந்த உறவினர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய நண்பர்கள் ஆகியோர் அந்த லாரியை அடித்து கண்ணாடி உடைத்து சேதப்படுத்திய நிலையில் தற்போது அது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இதே போன்று வேறொரு அரியூர் பகுதியில் ஒரு கல்லூரி மாணவன் உயிரிழந்த நிலையில் இன்றும் அந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இந்த கண்ணாடியை உடைத்ததாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். சண்முகசுந்தரம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.